ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு ஆர்டிஇ மூலமாக ஃப்ரீ அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rti.tnschool.government.in இதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆர்டிகே அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 20 ஏப்ரல் 2022லேருந்து 18 மே 2022, கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்டிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு மோர் டீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு எல்லா டீல்ஸுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ வந்து தேவைப்படுது. ஸோ பிக்சல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 150லேருந்து 175 பிக்சல் அளவுக்குள்ளே இருக்கணும். 100 MBக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ வந்துருக்கணும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பசங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக வந்திருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பேரண்ட்டோட ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் இருக்கலாம், இல்லை மதர் இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், ஆதார் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம். இதில் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஆர்டியில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறேன்றதை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். இதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆனுவல் இன்கம் 1 லேக்குள்ளே இருக்கணும். ஸோ வீக்கர் செக்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்கம் சைடு வச்சாகணும். ஓகே, எங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு செகண்ட் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு இங்கே செகண்ட் கேட்டகரியில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3வது கேட்டகரி வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, அதாவது அர்பன் சில்ட்ரன், ஸோ பேரண்ட் எழுந்தவங்களுக்கு, ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆன ஸோ பெற்றோருடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து குழந்தைகள் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கவங்க 3வது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி நீங்கள் தெளிவாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ன்றதை தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணி போகலாம். அகைன் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டிக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா நேம் ஆஃப் த சைல்டு, ஸோ உங்களுடைய குழந்தையோடைய பெயர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜெண்டரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிக்கின் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட் ஆஃப் பர்த் குறிப்பிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட் அப்படின்ற ஆப்ஷனில் ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்கேஜிக்கு எந்த டேட் ஆஃப் பர்த் எலிஜிபிள்னா 1/8/2018லேருந்து 31/7/2018 சரி 2019 இதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்தா இந்த ஆர்டிஇ எல்கேஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலேயோ அது குறைவாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களால் ஆர்டிக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதேமாரி வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு என்ன எலிஜிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 1/8/2016லேருந்து 31/7/2017 இதுக்குள்ளே உங்களுடைய குழந்தைகள் வராங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை வந்து பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணவோ அதுக்கு குறைவாக இருந்தவங்க உங்களால் இந்த ஆர்டியில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ டேட் ஆஃப் பர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இயர் கொடுங்க. அதுக்கு அடுத்து உங்களுடைய மந்த் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன டேட்டோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்தது உங்களுடைய என்ன கேட்டகரி வந்துடும். அதுக்கு அடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிலிஜன் வந்து பார்த்தா இப்போதைக்கு நான் அப்ளை பண்ண சொல்ல ஒர்க் ஆகலை. நான் இப்போதைக்கு குரோமில் ட்ரை பண்ணிருக்கேன். பட் மொசிலா ஃபயர் பாக்ஸில் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போதைக்கு அதில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தா அகைன் வந்து ரீஜன் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான மாரி இல்லை நிறைய ரிலிஜன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ரிலிஜன் எதுவும் அதை கொடுங்க. அதுக்கு அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்டியா, எஸ்சின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மிஸ்டேக் இல்லாத எல்லாமே வந்து
கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எல்கேஜின்றது ஆட்டோமேட்டிக்காக டேட் ஆஃப் பர்த் வச்சு அதையும் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுங்க. ஓகே. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதுமாதிரி வந்து பார்த்தா ரெக்கார்டு வந்து சேவ் ஆகிடுச்சு. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுக்கிறதுக்கு கஷ்டம். மெயிலுக்கோ எஸ்எம்எஸ்க்கோ அனுப்ப மாட்டாங்க. அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்து இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு வந்துருங்க. லாகின் பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் இப்போ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டில் போயிட்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாகின் வந்து பண்ணால் போதும். உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேரனோட டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் கொடுக்கலாம், இல்லை மதர் கொடுக்கலாம். ஸோ யாராச்சும் ஒருத்தரோட டீடைல்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபாதர்தே வந்து கொடுத்துறேன். ஸோ ஃபாதர் செலக்ட் பண்ணிட்டு ஃபாதரோட நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ குழந்தையோட ஃபாதரோட நேம் என்னவோ அவங்க நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபாதரோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ப்ரைவேட் ஜாபா, இதுவே வந்து பார்த்தா மதரை கொடுத்தீங்கன்னா ஹோம் மேக்கர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கரெக்டாக ஃபாதர் ஆக்குபேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபாதரோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் வீக்கர் செக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா செகண்ட் இருக்க ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வீக்கர் செக்ஷனாக கண்டிப்பாக நீங்கள் இன்கம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதரோட இன்கம் அப்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா ஸோ நீங்கள் கம்யூனிட்டி சைட் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களோட கம்யூனிட்டி சைட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துறேன். கொடுத்ததுனே இதில் உங்களுக்கு கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி எதுவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் வந்து கொடுத்தா போதும். அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போயிடும். ஓகே. இதில் உங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ். ஸோ ஃபஸ்ட் இதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்கள் வில்லேஜ் நேம், தாலுக் நேம், இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். இதில் போயிட்டு உங்களுடைய நியரஸ்ட் லேண்ட்மார்க் உங்கள் லொக்கேஷனை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் லொக்கேஷன் நேமை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷன் நேம் வந்து டைப் பண்ணி உங்களுடைய மேப்பை நீங்கள் வந்து பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷன் நியரஸ்ட் லொக்கேஷன் டைப் பண்ணிட்டு இதில் போயிட்டு நீங்கள் மேப் வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம்னா உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் ஹியர் டு கெட் டு மேப் அட்ரஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கான மேப் அட்ரஸ் வந்து இதில் வந்து காப்பி ஆகிடும். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து அதான் உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இல்லை உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஸ்கூல் அப்ளை பண்ண போகிறோ அந்த ஸ்கூலுக்கு நியரஸ்ட் லொக்கேஷனை நீங்கள் வந்து பின் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தா கவர்மெண்ட் சைடில் இன்னும் அதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் பின் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் டேரெக்டாக அந்த ஸ்கூலில் போயிட்டு ஒரு தடவை பர்மிஷன் வாங்கிக்கோங்க. என்னோட நியரஸ்ட் லொக்கேஷன் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஸ்கூலுமே இல்லை. நான் கிட்ட போயிட்டு நான் பின் பண்ணி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஒரு யூடியூபராக இதை நான் வந்து சொல்லக்கூடாது. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்கூலில் போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேப் வந்து பார்த்தா நியரஸ்ட் லொக்கேஷன்லேயே பின் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு இல்லைனா மட்டும். ஓகே. இப்போ நீங்கள் சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்ததும் கன்ஃபார்ம் அட்ரஸான்னு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கொடுத்ததும் இந்தமாரி டாக்குமெண்ட் பேஜ்க்குள்ளே வரீங்க. ஓகே. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ. ஸோ 100 கேபிக்குள்ளே ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ ஸ்டூடெண்டோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி ப்ரிவ்யூ வந்து ஆகிடும். அதுக்கடுத்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்டோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே. அதுக்கடுத்து பேரண்டோட ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாதர் டீல்ஸ் கொடுத்தாலும் ஃபாதரோட ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே 1 MBக்குள்ளே இருக்கணும். ஓகே. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சைடு வந்து கேட்டிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கொடுத்தால கம்யூனிட்டி சைடு வந்து கேட்டிருக்காங்க. இதே வீக்கர் செக்ஷனாக நீங்கள் இன்கம் சைடு அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு கம்யூனிட்டி சைடு அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் வந்து கொடுத்தா போதும். அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போயிடும்.
இதில வந்து பார்த்தா என்னோட லொகேஷன் வந்து 2 ஸ்கூல் வந்து பார்த்தேன். 2 ஸ்கூல் எனக்கு வந்து காட்டுது. இன்கேஸ் இந்த 2 ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் அப்ளை பண்ண போறோம், அது நீங்க ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணா ஒரு ஸ்கூல் காட்டும். 2 ஏரோ மார்க் கிளிக் பண்ணா 2மே வந்து பார்த்து இதுல வந்து காப்பியே வந்துரும். ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் இந்த பாக்ஸ்ல உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து காமிக்கலாம். நியரஸ்ட்டா எந்த ஸ்கூலுமே இல்லன்னு அர்த்தம். ஆல்ரெடி சொன்ன மாரி. ஸோ அந்த ஸ்கூல் கிட்ட போயிட்டு நீங்க மேப்ப பின் பண்ணி அப்ளை வந்து பண்ணலாம். அதுக்கு ஸ்கூலோட பெர்மிஷன் கண்டிப்பா வாங்கணும். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க வந்து பார்த்தா ஸ்கூல் வந்து குடுத்துட்டு, நீங்க சேவ் அப்டின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த 2 ஸ்கூலுக்கும் நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதான் இதோட இம்பார்ட்டன்டான விஷயம். எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணணுமோ அத கரெக்ட்டா நீங்க மேப்ல வந்து பின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சேவ் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரிவ்யூ பேஜ்க்குள்ள வந்துருச்சு. இதில நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்ட்டா இருக்கா இல்லையான்றத இப்பயே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால எடிட் பண்ண முடியாது. கரெக்ட்டா இருந்தா ஃபைனல் சப்மிட் வந்து குடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஓகேவான்னு கேட்கும். ஸோ சப்மிட் குடுத்துக்கோங்க. சப்மிட் குடுத்ததும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் வந்து ஆயிடுச்சு. ஓகே. இதில குடுத்திருக்க அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து குடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இத நீங்க வந்து பார்த்தா அப்படியே கீழ வந்து பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, இதில கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு, நீங்க எந்த ஸ்கூல் அப்ளை பண்ணிருக்கீங்களோ, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம குடுத்துருங்க. இதே மாரி நீங்க 5 ஸ்கூல் வரைக்கும் அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ தனித்தனியாவும் நீங்க அப்ளிகேஷன் வந்து போடலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போடலாம்னா, தாராளமா நீங்க இன்னொரு அப்ளிகேஷனும் வந்து போடலாம். ஸோ மொத்தம் 5 ஸ்கூலுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி தான் நீங்க ஆர்டிக்கு வந்து அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க உங்களுக்கான டவுட்ஸ நீங்க வந்து கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு வந்து புரொவைட் பண்றேன். ஆல் த ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.